வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பாசிட்டிவாக பேசணும் அப்படின்றது எல்லாருக்கும் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். எப்போவுமே நெகட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது சமுதாயத்தில் ஒரு சிறப்பான ஒரு மனநிலைமை, எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் இன்புறுவதே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு சொல்கிறது போல் எல்லாரும் இன்பமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்பமாக இருக்கிறதுக்கு வெறுமை சும்மா வாயில் சொன்னாலே போகாது. நம்ம என்ன செய்யணும்? அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஒரு நாளும் தளர்வறியாத மனம் வேண்டும். எப்பொழுதும் எல்லாம் செய்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு அசிரத்தையான ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுபோல் நம்ம எண்ண ஓட்டங்களை முதல்ல மாற்றிக்கணும். முதல்ல இப்போது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லலாம். நம்மளோட மனம் இருக்கே, ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்கே, ஹியூமன் மைண்டு, ஹியூமன் பிஹேவியர், அது ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் போல். டிரான்ஸ்மிஷன் டவர் என்ன பண்ணும்? அதில் எந்த போல் ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வருதோ அதை தான் அது மாற்றி கொடுக்கும். அதுலேருந்து வேறு என்ன பண்ணாது, அது சௌரியத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் டவர்ன்றது அதில் சிறப்பான என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வருதோ அதை தான் கொடுக்கும். அதுபோல் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் டவர் இருக்குமே, நம்மளோட எண்ண ஓட்டங்களையும் செயல்முறைகளையும் அதில் எண்ணத்தில் வரக்கூடிய சிறப்புகளையும் அது மேலான எண்ணங்களையும் சீர்திருத்தமான ஒரு எண்ண ஓட்டங்களையும் நம்ம செய்துக்கிறோம் வைங்க. அது நம்ம உள்ள அதுபோல் எண்ண ஓட்டங்கள் எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய பழக்க நடத்தைகள் பிஹேவியரும் அதுபோல் மாறும். அதுதான் ஏற்புடையது. அப்படி வரணும். அந்த மாதிரி சீக்வன்ஸில் நம்மளுக்கு நல்ல எண்ண ஓட்டங்கள் கிடைக்கணும்னு வைங்க. அப்போது ஹியூமன் டிரான்ஸ்மிஷனாக இருக்கிற நம்ம ஒரு டவர் இருக்குமே, இதில் இருக்கிற எண்ண ஓட்டங்களோட சிறப்பையும் மேலும் செம்மைப்படுத்த வேண்டும். இப்போது நம்ம முதல்ல என்ன செய்யலாம்? நம்ம ஏற்கனவே சரியாகவே யோசிக்கலை, இப்போ நாளையிலேருந்து முதல்லேருந்து எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அது யாருக்குமே அதை செய்ய முடியாது. இப்போ இதுபோல் ஒரு எபிசோட் பார்த்துட்ருக்குறோம்னு சொன்னால் பார்த்துட்டு இருக்கவங்க யாரும் ஒரு 3 வயசு குழந்தையோ 5 வயசு குழந்தையாவோ இருக்க மாட்டாங்க. ஒரு வயது இதுபோல் பார்த்தா ஒருத்தர் சொன்னால் கேட்டால் புரியும் அந்த அளவுக்கு வயசு இருக்கிறவங்க தான் இந்த போல் ஒரு எபிசோடையே பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க எப்படி ஃப்ரம் த வெரி பிகினிங் ஜீரோலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்க முடியாது. யாருக்குமே அது சாத்தியம் இல்லை. ஆனால் என்ன செய்யலாம்? நம்ம எது போலெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் அதை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணிட்டு வரலாம். அதாவது ஒரு சிலையை செதுக்கிறா போல் அங்கங்கே ரிஃபைனிங் டச்சு, ஃபைன் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி அழகான அளவில் சில இடத்துலாம் ரொம்ப ரிஃபைனிங் மைண்ட் செட்டோட ரிஃபைனிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் அப்படியெல்லாம் வச்சுட்டா இருந்தால் அந்தந்த ஏரியாவில் அது ரிஃபைன் பண்ணிட்டு வரும். ஏற்கனவே நம்மக்கிட்ட சிலது கரடுமுரடாக இருக்கிறோம், அது அந்த ஓரமெல்லாம் எட்ஜெல்லாம் ரிஃபைன் பண்ணலை, அப்படியே ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுபோல் அது எங்கெல்லாம் அது ரிஃபைன் பண்ணணுமோ அந்த தேவையான ரிஃபைன்மெண்ட்டை அது இன்னும் மேலே எங்கெல்லாம் மெருகேற்றணுமோ அந்த மெருகேற்றக்கூடிய செயல்களை மட்டும் தொடர்ந்து செய்துட்டே வந்தால் அந்த ஏற்கனவே இருக்கிற எண்ண ஓட்டங்கள் நாளடைவில் அது என்ன பண்ணும்? சிறப்புப்படுத்தப்படும். நாளடைவில் செம்மையாக மேலும் என்ன பண்ணோம்? மிளிர்ந்து வெளியில் வரும். அதை பற்றி நம்ம வெளியில் பேசும்பொழுது இவங்களோட யோசனை நல்லா இருக்கே, இந்த ஆஸ்பெக்டில் பேசுகிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே நம்மக்கிட்ட இத்தனை வயசில் வந்த எண்ண ஓட்டங்கள் சரிதான், அதை நம்ம சரியாக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் சிலதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மாற்றிக்கும் பொழுது அது என்ன பண்ணோம்? நான் கொஞ்ச நாள் கழித்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்ட மாதிரி ஆகிடும். சாதாரணமாக இருக்கிறது போல் இருக்கிறோம், அது உபாயமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம என்ன ஆக்சசரிஸ்லாம் போட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் போட்டு கலர் மேட்சிங் கொடுத்து அப்புறம் சிலதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் கலர் பண்ணிட்டா அது என்ன ஆகிடும்? அது சூப்பரான ஒரு ஃபிகராக மாறிடும், சூப்பரான ஒரு ட்ராயிங்காக அது மாறிடும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கப்பா, வெரி நைஸ், என்னோடய ஆக்சசரிஸ்லாம் ரொம்ப அப்படியே அள்ளிட்டு போகுது அப்படின்னு வாங்க. உண்மையில் அது சாதாரணத்துக்கும் கீழமாக தான் இருந்தது. ஆனால் அதில் இத்தனை என்ன பண்ணோம்? அவுட்டர் லைனில் ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணும்பொழுது ஃபைனல் டச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். அந்த அந்த உடஞ்சிருக்கிற படம் உபாயமாக இருந்தால் கூட இன்றைக்கி ஃபைனல் டச் முடித்த உடனே இட் லுக்ஸ் வெரி குட், இட்ஸ் பிட் அட்ராக்டிவ் அப்படி ஆகிடும். அது ஒரு டிராயிங்க்கு தான் பொருந்தும் இல்லை, நம்மளோட பழக்க நடத்தைகள் கூட சிலதான் இல்லவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்? சின்னதாக ஆட் பண்ணினோம். நம்மளோட பழக்க நடத்தைகளை சிறப்பான வெளிப்பாடுகள் கொணரப்பட்டது, வெளிப்பாடுகள் நம்மளை மேன்மேலும் சிறப்புப்படுத்தியது அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வரும். அதனால் ஹியூமன்
ஹியூமன் சொன்னாக்க ஒரு மனிதன் சொன்னால் ஈஸ் ஏ டிரான்ஸ்மிஷன் டவர் போல். அந்த டிரான்ஸ்மிஷன் டவர் என்னெல்லாம் பண்ணும் அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா எல்லோரும் நம்ம கையில் ஒரு கேட்ஜெட் வச்சுட்டுருக்கோம். அந்த கேட்ஜெட்டை என்ன பண்ணோம், மொபைல், அதில் நிறைய ஆப் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கங்கே டவர் சரியில்லைன்னா அது சிக்னல் இல்லைன்னா வராது. ஆனால் சிக்னல் சிறப்பாக இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் வரும். அதனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, மொபைல் கால் வந்தவுடனே கொஞ்சம் நல்ல ஓப்பன் ஏரியா இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் பேசுவாங்க, ஏன்னா சிக்னல் நல்லா கிடைக்கும்னா. ஸோ அதனால் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது அது ஒரு பவர் சிக்னல் டவர் போல். அந்த டவர் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் நம்மளோட தாட் ப்ராசஸ் சிறப்பாக இருக்கும். எண்ணங்களும் தாட்ஸ் அண்ட் லேர்னிங் அண்ட் பிஹேவியர், தாட்ஸ் அண்ட் திங்கிங் அண்ட் மோட்டிவேஷன், திங்கிங் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே தாட் அண்ட் லாங்குவேஜ் அது கூட சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா எண்ண ஓட்டங்களுக்கு நிச்சயமாக என்ன வேணும், மொழி அத்தியாவசியம். இதனால் இந்த பெர்ஸ்பெக்டிவில் இன்னும் சில அடுத்து வரப்போகிற பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதனால் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றத எப்பொழுதும் மனதில் கொண்டிருந்தோமேயானால் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் தெளிவாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.